சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமம் கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த வீடியோ மாதிரி எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் குழப்பம். அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃபோட்டோ வச்சு பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பைக் வச்சு கூட பண்ணாலும் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டைம் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்துடும். ஏன் இப்படி வருதுன்னா, இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதனால் இப்படி வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி சைடில் கீழே இறக்கி விட்டிங்கன்னா டைம் லைனில் இந்த க்ளோடு இருக்க இமேஜை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கணும். ஹைட் பண்ணுறதுக்கு அந்த ஐகான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த க்ளோடு எஃபெக்ட் வந்து நிறையா இருக்கும். இதை லாஸ்ட் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது நம்ம தேவையில்லை. ஏன்னா உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் வந்து நிற்கும் ஃப்ரண்ட்டில். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஐயை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா மறைச்சிக்கிட்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டைம் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு வராது. இப்போ உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நான் இந்த இமேஜ் பதில் வேறு இமேஜ் செலக்ட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு ஃபோட்டோ ரூம் அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்கும் இந்த இப்போ நான் இந்த ஃபோட்டோவை என்னோடய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் அலைன் மோஷனுக்குள்ளே வரேன். இப்போ ஃபோட்டோ எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து உள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். சும்மா உங்களோட 2 விரலை வச்சு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணி அதை வந்துட்டு பெருசு பண்ணிக்கலாம். இல்லாட்டி எங்கிட்ட வேணால் நவட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் பண்ணுற மாதிரி ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டாயிரும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்க. நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹைட் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃபஸ்ட்டே எல்லா ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து இந்த ஐ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோலாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மூமெண்ட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். வீடியோ வந்து எனக்கு கரெக்டாக வருது. மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்மோக் எஃபெக்டை சைடில் இருக்க அந்த ஐ கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ப்ராஜெக்ட் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் தான் கொடுப்பேன். ஏன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன்னா பாதி பேர்த்துக்கு அது இம்போர்ட் ஆகலை. அதனால் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்டோட லிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அன்வான்ட் மெசேஜ் எதுவுமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாங் வேணும் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இதை நீங்கள் ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆர் மோர் வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.